வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரொமான்டிக் டிராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயினை அடிச்சு வச்சிருக்காங்க. அவ முன்னாடி ஹீரோயின் மோதின அந்த பொண்ணு தான் நின்னுட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயினை எனக்கு கொன்றாதீங்கன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து நீ தானே அன்னைக்கு என் மேல மோதினவன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளை பார்த்து ஹீரோயினா எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, உனக்கும் ஹீரோக்கும் ஏதோ சண்டை, அதனால நீ அவனை கொல்றதுக்கு பாக்குற, அப்படிதானே ஒரு பொண்ணா எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுதுன்றா. அந்த மாஸ்க் போட்டவனா ஹீரோயின் கிட்ட போய் சொல்லாத, அன்னைக்கு நீயும் ஹீரோவும் கிஸ் பண்ணிட்டு இருக்கதா நான் என்னோட 2 கண்ணாலுமே பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அன்னைக்கு எனக்கு வேற வழி இல்ல, அதனால நான் அவனை கிஸ் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு, இன்னைக்கு உனக்கு அவனை கொல்லணும்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்றா. அதுக்கு முதல்ல நம்ம 2 பேருமே டீம் அப் பண்ணணும்னு சொல்லும் போது அந்த பொண்ணா ஹீரோயின் கிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து வெளியில கிளம்பி போயிடுறா. வெளியில போனவ அந்த மாஸ்க் போட்டவன் கிட்ட ஹீரோயினை கொன்று, ஏன்னா அன்னைக்கு அவ என்ன நல்லாவே பார்த்துட்டா, இதுக்கு மேல அவளை விட்டா எனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு போறா. இப்ப ஹீரோயினா ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், என்னடா ஆளாளுக்கு கிட்னாப் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க என்ன கிட்னாப்புக்கு இலவசம்னா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இங்க இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும், அதுக்கு இந்த போன்ல ஏதாச்சும் வழி இருக்குமான்னு சொல்லிட்டு அவ போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதுல பவர் பில்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ஹீரோயின் ஆர்டர் பண்ண அவ முன்னாடி ஒரு பாக்ஸ் வந்து விழுகுது. அதுல ஒரு சாக்லேட் மாதிரியான பால் இருக்கும். இங்க ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் ஏதோ தீவிரமா பேசிட்டே வராங்க. இங்க ஹீரோயினை பார்த்தா அந்த பவர் பில்ஸை சாப்பிட்டு டோர் எல்லாம் உடைச்சிட்டு வெளியில வரா. இப்ப ஹீரோயினா அந்த ரவுடிங்களை பார்த்து இப்ப வாங்கட பார்க்கலான்னு சொல்லும் போது எல்லாருமே ஹீரோயினை அடிக்கிறதுக்காண்டி ஓடி வராங்க. ஆனா ஹீரோயினா எல்லாருமே பிரிச்சு மேஞ்சிடுறா. லாஸ்ட்ல ஒரு தடிய நிக்க ஹீரோயினா ஓடி வந்து அவனுக்கு ஒரு பஞ்ச் வைக்கிறா. ஆனா அவன் ஒரு இன்ச் கூட நவரல. அவன் ஒரே ஒரு மூச்சு தான் விடுறான். அவ்வளவுதான் ஹீரோயின் பறந்து போய் விழுகிறா. இப்ப ஹீரோயினா மை பாடி டோட்டல் டேமேஜ்ன்ற மாதிரியே உட்கார்ந்துருக்கா. அந்த தடியனா ஒரு பெரிய வாளோட ஹீரோயினை வெட்டுறதுக்காண்டி வரான். அவனா ஹீரோயினை வெட்ட வர கரெக்டா அங்க ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுறான். அந்த தடியும் ஒரு மனித வெடிகொண்டு அவனா என் கூட சேர்ந்து நீங்களும் சாவுங்கன்னு சொல்லிட்டு பாம்ப பத்த வச்சிடறான். சட்டுன்னு ஹீரோ ஹீரோயினை அணைச்சு பிடிச்சிடுறான். கரெக்டா அந்த பாம்பு வெடிக்க ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு காட்டுக்குள்ள வந்து விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் தான் நல்ல காலம் உசுரோட தான் இருக்கும், உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லி நினைச்சிருப்பா. அந்த டைம் ஹீரோவா வா போலான்னு சொல்லி கைய நிட்டுறான். ஹீரோயின் அவனையே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட கைய பிடிச்சிக்கிறா. இப்ப ஹீரோயினுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கும். ஹீரோயினா நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமேனு சொல்லிட்டு சட்டுன்னு ஹீரோவை கிஸ் பண்றதுக்காண்டி வரா. ஆனா ஹீரோவா அவ வாய மூடி தடுத்துறான். ஹீரோயினாச்சா வட போச்சேன்னு சொல்லி நினைச்சிருப்பா. இப்ப ஹீரோவா ஹீரோயினை பார்த்து பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு நல்லவர், அவருக்கு இப்படி ஒரு பொண்ணான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளை பார்த்து ஹீரோவா நீ எனக்கு என்ன சூனியம் செஞ்சான்னு சொல்லும் போது ஹீரோயினா ரொம்பவே ஷாக்கா என்னது சூனியக்காரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா ஆமா, நீ எப்ப வாச்சும் ஆபத்துல இருக்கன்னா என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னை காப்பாத்துறதுக்காண்டி ஓடோடி வரேன், அப்ப இது சூனியம் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு மட்டும் உன் கூட இருக்கணும்னு ஆசையா என்ன அப்படின்றா. அவன் கிட்ட ஹீரோயினா இங்க பாரு, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் கிஸோட சைடு எஃபெக்ட் தான் இதுன்றா. நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் கிஸ்னாடி நம்ம 2 பேருமே பைண்ட் ஆயிட்டோம், இப்ப அது மட்டும் தான் ப்ராப்ளம்ன்றா. நீ என்ன பிரைம் மினிஸ்டரோட பேலஸ்லயே மறுபடியும் விட்டுரு, நான் இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு தேடி பாக்குறேன்றா. கரெக்டா ஹீரோட அசிஸ்டண்டா அந்த பிளேஸுக்கு குதிரை வண்டியோட வந்து நிக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயினை பிரைம் மினிஸ்டரோட பேலஸுக்கே கூட்டிட்டு வரான். ஹீரோயினா ஒரு வழியா நான் கேட்டுக்கிட்டதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்றா. ஆனா ஹீரோவா அவளை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுறான். ஹீரோயினா ஒரு பொண்ணு எப்படி ட்ரீட் பண்றதுன்னு கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளோட வீட்டுக்குள்ள போறா. அவளோட சிஸ்டரா அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. திடீர்னு ஹீரோயினை காணோம், எங்கடா இங்க இருந்தவளை காணோம்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோயினா அவ பின்னாடி வந்து நிக்கிறா. இப்ப ஹீரோயினா அவளை பார்த்துட்டு ஓஹோ ஸ்டோரி படி இவதான் என்னோட சிஸ்டர்னு சொல்லி நினைக்கிறா. அவளோட சிஸ்டரா ஹீரோயின் கிட்ட என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு சாரி கேக்குறா. அவ சிஸ்டர் கிட்ட ஹீரோயினா ஒரு புக்க காமிச்சு அவகிட்ட இந்த புக்க நீ தானே எழுதினான்னு சொல்லிட்டு காண்டா கேட்டுட்டு இருக்கா. இப்பதான் தெரிய வருது ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வச்சு அவ தங்கச்சி ஒரு புக் எழுதிருப்பான்னு. அவ சிஸ்டர் ஒரு ஸ்டோரி எழுதிருப்பா. இப்ப ஹீரோயினா தான் நினைச்சு பாக்குறா. நம்ம ஹீரோவா ஹீரோயின் மேல படுத்துட்டு நான் உன்னை என்ன வேணா பண்ணலாம், எனக்கு அந்த
ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா நீ என்ன பெரிய பதவியில வேணா இருக்கலாம், ஆனா என்ன உன்னால கண்டிப்பா அடிமையாக்க முடியாதுன்றா. சட்டுன்னு ஹீரோவா ஹீரோனோட காலை பிடிச்சு அவ கால்ல மயிலிறக வச்சு தடவிட்டு இருக்கான். அந்த ஒரு சீன்ல ஹீரோன் அப்படியே மஸ்தல் ஆயிடுறா. இப்ப ஹீரோயினா ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு அவனை செல்லமா கூப்பிட்டு இருக்கா. இதுதான் அவளோட சிஸ்டர் எழுதின ஸ்டோரி. இத படிச்ச ஹீரோயினா என்ன கருமண்டி இது அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அவளோட தங்கச்சி கிட்ட ஹீரோயினா ஃபியூச்சர் ரைட்டிங்ல இந்த மேல் லீட மட்டும் கொஞ்சம் மாத்த முடியுமா, இவன் கூட எல்லாம் மனுஷன் ஆக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. அவ தங்கச்சியா ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு நடந்த எதையுமே நான் பார்க்கலன்னு நினைச்சியான்னு சொல்லி கேக்குறா. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கும்னா ஹீரோ ஹீரோயினை எல்லாருக்கும் முன்னாடியுமே தூக்கிட்டு போயிருப்பான். அத ஹீரோனோட தங்கச்சியுமே பார்த்திருப்பா. அவளோட சிஸ்டரை இவங்க 2 பேருமே பார்த்து ஆஹா என்ன ஒரு அருமையான பேர்னு சொல்லி நினைச்சிருப்பா. அந்த மண்டை மேல கொண்ட வச்ச ஆண்டியா ஹீரோனோட தங்கச்சி கிட்ட வந்து உனக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கு போல இருக்கே, அவனை பேனு பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவளா அப்பெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு போறப்போ அங்க ஒருத்த மேல மோதிடுறா. அது வேற யாரும் இல்ல, அதுதான் ஃபோர்த் பிரின்ஸ். அவனா இவளையே குறுகுறுன்னு பார்க்கும் போதே இவளா என்ன பாக்குற, கண்ண ரெண்டே நோண்டி பிடுவன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறா. அவ போன பிறகு ஃபோர்த் பிரின்ஸா இவ்வளவு நாளா என்னை யாருமே அட்ராக்ட் பண்ணல, ஆனா ஒரு செகண்ட்ல இவ என்ன அட்ராக்ட் பண்ணிட்டாளேன்னு சொல்லி நினைக்கிறான். இப்ப ஹீரோயினா அவ தங்கச்சி கிட்ட ஒரு புக்குக்காண்டி என்னையே வித்துட்டீலன்னு சொல்லும் போது அவ தங்கச்சியா புக் வித்த மணிய அவ முன்னாடி எடுத்து வைக்கிறா. அவளா ஹீரோயின் கிட்ட உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லும் போது ஹீரோயினா கோமா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. இப்ப ஹீரோயினா எதையோ திங்க் பண்ணிட்டு அவ ரூமுக்கு வரும்போது ஹீரோவா அவ வாயில ஆப்பிள் அடைஞ்சு விட்டுட்டு அப்படி என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறான். அவனா ஹீரோனோட தங்கச்சியோட புக்கை எடுக்க ஹீரோயினா ஆஹா இந்த ஸ்டோரி எல்லாம் படிச்சா இவன் நம்மளெல்லாம் தப்பா நினைப்பான்னு சொல்லிட்டு அந்த புக்கை புடுங்கிறதுக்காண்டி போராடிட்டு இருக்கா. அவளா ஹீரோ கிட்ட நீ பிரைம் மினிஸ்டரோட பேலஸுக்குள்ள வந்திருக்க, இது விதி மீறல்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவா எனக்கு எந்த வித ரூல்ஸுமே கிடையாதுன்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினா அவன் கிட்ட நம்மளோட பாண்டிங்க எப்படி எண்ட் பண்றதுன்னு நான் தீவிரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அவளா நாளைக்கு ஒரு மேட்ச் மேக்கிங் விருந்திருக்கு, அதுல ஃபோர்த் பிரின்ஸுமே கலந்துக்கிறாரு, ஒருவேளை நாங்க 2 பேருமே கப்பிள்ஸ் ஆயிட்டா நீயும் நானும் பிரேக்கப் ஆயிடுவோன்றா. அதுக்கப்புறம் என்ன நீ ஜாலியா உன்னோட லைஃப வாழலாம், நான் நிம்மதியா என்னோட லைஃப வாழலாம், நம்ம 2 பேருமே நார்மலான லைஃப வாழலான்றா. அதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த வித பாண்டிங்குமே இருக்காது, இப்போ உனக்கு சந்தோஷம் தானேன்னு சொல்லும் போது ஹீரோ அதை கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுறான். அந்த டைம் ஹீரோயினா அவன் கையில இருக்க அந்த புக்கை புடுங்கிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினா அவன் கிட்ட இங்க பாரு ரூம்ல நீயும் நானும் தனியா இருக்கோம், இது மட்டும் என்னோட அப்பாக்கு தெரிஞ்சா உன்னோட ரெப்புடேஷன் தான் போகும், சோ இங்க இருந்து ஒழுங்கா கிளம்புன்றா. இப்ப ஹீரோவா அவனோட பேலஸுக்கு ரிட்டர்ன் வரான். அவனோட அசிஸ்டண்டா இவ்வளவு நேரமா நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோவா நான் வாக்கிங் போயிருந்தேன்னு சொல்லிட்டு அங்கேன்னு எஸ்கேப் ஆயிடுறான். நெக்ஸ்ட் அந்த அசிஸ்டண்டா ஹீரோ கிட்ட அந்த பாய்சன் மேட்டர் பத்தி ரொம்பவே சீரியஸா பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோவா ஹீரோயினை நினைச்சு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அந்த அசிஸ்டண்டா ஒருவேளை உங்களுக்கு ஹீரோயின் நினைப்பு வந்துடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினா அந்த ஃபோர்த் பிரின்ஸை கரெக்ட் பண்ண ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயினா எங்க இந்த ஃபோர்த் பிரின்ஸ்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ நடுவுல ஹீரோ வந்து நிக்கிறான். அவனை பார்த்த ஹீரோயினா யாரா கோமாளி நடுவுலன்னு சொல்லி பார்த்துட்டு ஆத்தி இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறா. அவன் கிட்ட ஹீரோயினா தாங்களிங்க வந்த நோக்கம் யாதோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளை பார்த்து ஹீரோவா இங்க பாரு உன்னால பிரின்ஸுக்கு ஏதாச்சும் ஆபத்தாச்சுன்னு வையன், அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லிட்டு ஹீரோயினா வார்ன் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா உனக்கு என்ன பார்த்து எப்படி தெரியுதுன்னு சொல்லி கோவமா கேட்டுட்டு இருக்கும் போது அவனா ஏதாச்சும் ஓரமா போய் ஒளரிட்டுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபோர்த் பிரின்ஸை காமிக்கிறாங்க. அவன் ஜாலியா உட்கார்ந்து ரசிச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க நம்ம ஹீரோயினா அவனை பாக்குறதுக்காண்டி ஓடி வரா. ஆனா அவளை தடுத்துடுறாங்க. அவனா ஹீரோயினை பார்த்து நீ என்ன அட்வான்ஸா பார்த்து கவுக்கலான்னு ட்ரை பண்ற, ஆனா அது என்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா ஏதோ சொல்ல வரா. ஆனா அவனா உஷ்ன்னு சொல்லிட்டு அவளை பேச விடாம அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயினா கயிறு கட்டு விளையாடிட்டு இருக்கா. எப்படியும் ஃபோர்த் பிரின்ஸ் இதுல வந்து தடக்கி விழுவா, நம்ம காப்பாத்துறோம் கவுக்குறோம்னு சொல்லி நினைக்கிறா. ஆனா இவ கட்டிட்டு இருக்கும் போதே அந்த ஃபோர்த் பிரின்ஸ் அங்க வந்து நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், நீ இன்னும் என்னமா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோனுக்கு செம்மையான பல்பாயிடுது. அவனா இங்க பாரு எனக்கு இப்பெல்லாம் பண்ணா சுத்தமாவே பிடிக்காதுன்றான். இந்த மாதிரி பண்றது நோ யூஸ், எனக்கு இது நாடெல்லாம் உன் மேல கண்டிப்பா லவ் வர சான்ஸே இல்லைன்றான். அவன் கிட்ட ஹீரோயினா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரா. ஆனா அவனா உன்னோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தேவையில்லைன்றான். ஒரு பொண்ணுக்கு லவ் மட்டுமே லைஃப்ல புரியுதான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அட்வைஸ் வேற பண்ணிட்டு போறான். அவன் போன பிறகு
பிறகு அட எவன்டா இவன் நம்ம சொல்றதையே கேட்க மாட்டானேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அவ கட்டின கயிறுல அவளே விழ போயிடுறா. கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தாங்கி பிடிச்சிடுறான். அப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோனோட தங்கச்சியா ஹீரோனை தேடி வரா. அங்க ஃபோர்த் பிரின்ஸுமே வரான். ஃபோர்த் பிரின்ஸா அவளை பார்த்துட்டு நீ தானே என்ன திட்டிட்டு போன பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட்ட நினைச்சு பாக்குறான். அவனை பார்த்து உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பொறிக்கலாம் யார உள்ள விட்டதுன்னு சொல்லும் போது அவனை என்ன பார்த்து நீ எப்படி அப்படி சொல்லான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இங்க ஹீரோயினா ஹீரோ கிட்ட நீ எதுக்கான இங்க வந்த உன்னால என்னோட பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்றா. அதுக்கு ஹீரோவா நீ தான் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு என்ன சொல்லாதன்றான். இப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டு வரப்போ ஹீரோனோட தங்கச்சியா ஹீரோனை கூப்பிடுறா. யுகு கிளான்னு ஒன்னு இருக்கும். அதுல இருந்து நிறைய பேரு இவங்களை அட்டாக் பண்றதுக்காண்டி வந்திருப்பாங்க. சட்டுன்னு ஃபோர்த் பிரின்ஸா ஹீரோனோட தங்கச்சியா அணைச்சு பிடிச்சிடுறான். அவங்களுக்கு ஹீரோயின் வேற ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினா அவ மனசுக்குள்ள நான் பண்ற இந்த விஷயத்துக்காண்டி கண்டிப்பா ஃபோர்த் பிரின்ஸுக்கு என் மேல லவ் வரப்போகுதுன்னு சொல்லி நினைக்கிறா. ஆனா அவனா ஹீரோனோட தங்கச்சிய மெய் மருந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தா அவனா எல்லார் கூடயுமே சண்டை போட்டு எல்லாரையுமே வாளால வெட்டி வீசிட்டு இருக்கான். அந்த ஃபைட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனோட தங்கச்சியா ஹீரோயின் கிட்ட வந்து நீ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த ஃபோர்த் பிரின்ஸா ரெண்டு பேருமே பார்த்து நீங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹீரோயினுமே ஆமாங்கிறா. இப்ப ஹீரோயினா என்னோட பேரு ஷென்ஷியான்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட இன்ட்ரோ ஆகுறா. பேரை கிட்ட அவனா நீ பிரைம் மினிஸ்டரோட பொண்ணான்னு சொல்லி ஷாக்கா கேக்குறான். அதுக்கு ஹீரோயினுமே ஆமாங்கிறா. ஃபோர்த் பிரின்ஸா இவ்வளவு நாள் அது எனக்கு தெரியாம போயிடுச்சு, இனிமேட்டு நான் உன்னை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோனோட கால்ல அடிபட்டிருக்கும். அதுக்கு ஹீரோயின் உட்காந்து மருந்து போட்டுட்டு இருக்கா. அங்க ஹீரோ வந்து அவ காலை பிடிச்சு அவளுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். அவனை பார்த்து ஹீரோயினா நீ என்ன இங்கன்னு சொல்லும் போது அவனா நாளைக்கு நீயும் ஃபோர்த் பிரின்ஸும் மீட் பண்றீங்கல்ல எல்லாம் நல்ல விஷயமா முடியணும்ன்றான். அவன் கிட்ட ஹீரோயினா அதுக்குள்ள நான் உனக்கு போர் அடிச்சுட்டுனான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட ஃபோர்த் பிரின்ஸ் ஏன் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா உன்னை கம்பேர் பண்ணும் போது அவர் ரொம்பவே கம்மிதான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு பல்பு கொடுத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோவா அவகிட்ட நான் நினைச்சா உன்னை என்ன வேணா பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டயலாக சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவளா அச்சச்சோ நீயும் அந்த புக்கை படிச்சிட்டியா, அவ ஏதோ லூசுத்தனமா எழுதியிருப்பா, அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதன்றா. அந்த டைம் அவங்க ரூமுக்கு ஹீரோனோட சிஸ்டர் வரும்போது ஹீரோ சட்டுன்னு ஓடி ஒளிஞ்சிடுறான். அவகிட்ட ஹீரோயினா என்ன வேணும்னு சொல்லும் போது அவளா தெரியாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க ஹீரோ இருந்திருக்கணுமே எங்க காணோம்னு சொல்லி நினைக்கிறா. இப்ப ஃபோர்த் பிரின்ஸா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். அந்த லேடியா நீ ஹீரோயினை உன்னோட டீம்ல சேர்த்திருக்கியாமே கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு அவனா ஆமா ஹீரோயின் கிட்ட நிறையவே டேலண்ட் இருக்கு, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவ நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான்றான். நெக்ஸ்ட் ஹீரோயினும் ஃபோர்த் பிரின்ஸும் மீட் பண்றாங்க. அவனா இந்த மாதிரி என்ன பார்த்து பேச நிறைய பொண்ணுங்க லைன்ல வெயிட் பண்றாங்கன்றான். அவனா அதுக்காண்டி நீ ஓவராலா எக்ஸைட் ஆகாதன்னு சொல்லும் போது இப்ப ஹீரோனோட மைண்ட் வைஸா ஆஹா முழு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப மூக்கால அழுகுறமேன்னு சொல்லி நினைச்சிருப்பா. அவனா உன்னோட வீரத்தை பார்த்து நான் அப்படியே மெய் செலுத்து போயிட்டேன், அதனால உன்னை நான் என்னோட டீம்லயே சேர்த்துக்கலான்னு இருக்கேன்றான். அவன் கிட்ட ஹீரோயினா ஏதோ சொல்றதுக்காண்டி வரா. ஆனா அவனா ஹீரோயினை பேச விடாம தடுத்துறான். அவனா என்னோட ஹேண்ட்ஸமான ஃபேஸ பார்த்து லவ்ல விழுந்துடுறீங்க, ஆனா என்னோட மனசை யாருமே பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஏதேதோ ஒளறிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினா இந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து என்னை யாராச்சும் காப்பாத்துங்கடான்ற மாதிரியே உட்கார்ந்துருக்கா. கரெக்டா அந்த பேலஸுக்கு ஹீரோமே வரான். அந்த மண்டை மேல கொண்டு வச்ச ஆன்டியா ஹீரோ பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.